உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எப்படியாவது காவேரி கிட்ட இருந்து தாம் பேரனை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கிழவி கல்யாணி குந்தானிக்கு அப்படியே 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி ராதா தகவலை சொல்றாங்க. அம்மா, உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? காவேரிக்கு எல்லா நினைவும் போயிருச்சுமா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, நம்ம பிள்ளைய பத்தி எந்த சிந்தனையும் இல்லை. விஜய் பத்திலாம் தெரியல, கல்யாணம் ஆனது தெரியல. அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறதா கேட்குறாமா. எங்க என் அப்பான்னு கேட்டாலாம். அம்மா, எப்படி அப்போ கூடிய சீக்கிரம் பிரிச்சிடலாம். ஆமாம்ல, அப்புறம் இதுங்க ஏதாவது துள்ளுங்களே. அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, சும்மா இவளுக்காக வேணா அவளுக்கு ஆடுவாளுங்க. இப்போ ஒன்றுமே சுயநினைவு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வைவேன், நமக்கு பயந்துட்டு சரி நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வந்தால் போதும் அப்படின்னு காவேரி கூட்டிகிட்டு எஸ் ஆயிடுவாளுங்க. இதுதான் சமயம், சீக்கிரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க. டாக்டர், இருங்கம்மா, நாளைக்கு கூட்டிக்கலாமா, இன்னைக்கு உடனே பண்ண முடியாது. இல்லை டாக்டர், போயே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அட சொல்கிறத கேளுங்கம்மா, அவர் நல்லா வந்துட்டாரு, நீங்கள் வீட்டுக்கே கூட டிஸ்சார்ஜ் ஆகி போகலாம், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நிஜமாவா? ஆனால் இதை சொல்லிடாதீங்க அவங்கக்கிட்ட. ஓகே, நாங்கள் சொல்லலை, உங்கள் விருப்பம்தான் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தா அப்படி விஜய் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கான்சியஸ் வர்றாருங்க. வந்துட்டு பார்க்கல நர்ஸ் ஓடி வராங்க. அவங்க கண்ணு முழிக்க போகிறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படிங்கல. எல்லாம் போகிறாங்க வேகமாக. பாட்டி அவங்க எல்லோரும் கண்ணு முழிக்கிறா. அதாவது கல்யாணி அவங்க அவங்க அப்பா அவங்க புருஷன் இந்த சைடுகளில் உள்ளவங்களுக்கு தான் தெரியுது, காவேரி சைடில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஓடி போய் விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நிற்கிதுங்க. இந்த சித்தப்பு சொட்ட தலையன் போலீஸில் உள்ளரெல்லாம் தள்ளினேன் அந்த பசுபதியோடு சேர்ந்துட்டு. இன்னைக்கு அவனா நல்லா வேண்டு, அதான் மருமைன்னா ஒரு இதுதான் எல்லாத்துக்குமே. அப்படியே தம்பி பேரான்னு விஜய்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கையை செய்துங்க. கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே காவேரி காவேரி அப்படின்னு தாங்க சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி திரும்புது. பாட்டியும் ராதாவும் நம்ம எவ்வளோ துடிச்சுக்கிட்டு கிடக்குறான், இவன் எங்கேயோ கிடக்கிறவளை போயிட்டு காவேரி காவேரி நினைப்பே இல்லாமல் இருக்காளடா. அவள் மனசில் அந்தளவுக்கு உன்னை நினச்சிருக்கிறா, நீ தான் அவளை போட்டுட்டு படுத்தி எடுக்கிற லவ்னுட்டு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்குதுங்க. ராதாவும் கல்யாணியும் காவேரின்னு கண்ணை முழிச்சிடுறாரு. அப்புறம் தாங்க தெரியுது ஆக்சிடென்ட் ஆனது. சுய நினைவுக்கு வருது. காவேரி அப்படின்னு வேகமாக எந்திரிச்சு உட்கார்றாரு. தாத்தா, பாட்டி, காவேரி எங்கே பாட்டி, காவேரி எங்கே அப்படிங்கல. அப்படியே வாயில் கையை வச்சுட்ருக்காங்க. அதை நான் என்னப்பா சொல்கிறது அப்படின்னுட்டு, என்ன பாட்டி சொல்லுங்கள், எங்கே என் காவேரி எங்கே அப்படிங்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுதுங்க எல்லாம். ஆனால் கிழவனுக்கு மட்டும் கொஞ்சம் அழுகையும் வரல, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. பொண்டாட்டியும் இப்படி சத்தியம் வாங்கிக்கிட்டா எது சொன்னாலும் நான் சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி மட்டும் போடணும் அப்படின்ட்டு. ஏங்க என்னங்க நடக்குது? ஆரம்பத்துலலாம் கல்யாணி என்னங்கன்னு சொன்னாலே போதும், கல்யாணி வாய மூடு அப்படின்னு சொல்லி அதட்டிக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் இப்போ என்னமோ கொஞ்ச நாளாகவே பம்மிக்கிட்டே தாங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேன், இந்த தாத்தா என்னமோ ஒரு வேலை பார்க்குறாரு, ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு தெரியலன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போவும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அவரும் ஆமாஞ்சாமி போடுறாரு. என்ன தாத்தா, என்ன பாட்டி, என்ன என் காவேரிக்கு என்ன அப்படிங்கல. நான் எப்படிப்பா என் வாயால் சொல்லுவேன், உன் வாயால் சொல்லேன்னா அப்புறம் எதால் சொல்லுவேன், கோவம் தானங்க வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா அவள் உன்னை விட்டுட்டு போயிட்டாப்பா. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கல. ஆமாம் அப்படின்ட்டு அவங்க கொடைக்கானலுக்கேன்னு ஏதாவது சொல்லுவோமா? வேணாம் டக்குன்னு அப்படியே ஆன் தி ஸ்பாட்டில் அப்படியே அள்ளி அடிக்குது கிளவி. அவள் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாப்பா பாட்டின்னு கத்துறாரு. என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாப்பா. அப்படியே துடிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. நோ என் பொண்டாட்டி என்னை விட்டு போக மாட்டா, அவள் போகையிலோட ஆப்ரேஷனுக்கு போகையிலோட என்று சொல்லிட்டு தான் போனா, என்னை விட்டுறாதீங்கன்னு, எந்த நிலையிலையும் என்னை விட்டுறாதீங்கன்னு. அப்போ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நானும் உலகத்தை விட்டு போகிறேன், அங்கே தான் என் பொண்டாட்டி கூட தான் நான் போவேன், என் உயிரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு அங்கே கிடக்கிறத போய் என்னத்தை எடுக்கிறாரு. அப்படியே கழுத்தில் வைக்க போகிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. இவனை எப்படி தடுக்கிறது? என்னை விடுங்க பாட்டி, நீங்கள் என்ன தடுத்தாலும் சரி, இன்னைக்கு தடுக்கலாம், ஆனால் நாளைக்கு தடுக்க முடியாது. நான் எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். காவேரி இல்லாத உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். நான் இந்த உடம்பு உலகத்தில் வாழ்கிறதே காவேரியால் தான். என்னை விடுங்கன்னு கத்துறாரு, துடிக்கிறாருங்க புள்ள. பார்த்தா பட்டார்னு அந்த பல்ட்டி என்ன பண்ணுது தெரியுமா கல்யாணி? சரிப்பா, காவேரி போயிட்டா நீ போகிற, உன் பிள்ளைய என்ன பண்ண போகிற, உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆடுனவர் அப்படியே கொதிச்சு வர்ற பாலில் தண்ணி ஊற்றுனா அப்படியே அடங்கும் பார்த்தீங்களா? அப்படியே உட்கார்றாரு. பாட்டி அப்படிங்கல. ஆமாடா, நீ காவேரின்னு சொல்கிறியே, உன் பொண்டாட்டி காவேரியை உரிச்சு வச்சுட்டு வந்திருக்காடா, அந்த பிள்ளைய என்ன பண்ண போகிற அப்படிங்கல. ராதா, அம்மா ஏம்மா பிள்ளைய சொல்கிற, பின்ன என்னடி பண்ணுறது, இவனை தாங்கணும்ல, இவனை தடுக்கணும்ல, அல்லாட்டி போயிட்டானா எனக்கு என் புள்ள வேணும்டி அப்படின்னு பாட்டி சொல்ல. ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்ட்டு. சித்தி என்ன, சித்தப்பா, தாத்தா என்ன சொல்கிறாங்க? ஆமாப்பா, உனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு,
அப்படின்னு இவரால் ஒன்றும் சொல்ல முடியல. காவேரி இறந்ததை நினச்சி வருத்தப்படுறதா, புள்ள பிறந்துச்சுன்னு அப்படியே ஒரு மாதிரியா, சரி என் பிள்ளையாவது கொடுங்க, என் பிள்ளைய பார்க்கணும், இருப்பா முடியாமல் இருந்துச்சுல அதனால் அங்கே வச்சுருக்குறாங்க, பெட்டில் தான் வச்சுருக்காங்க, இரு நான் போய் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. பாட்டி பாட்டி நானும் வர்றேன், நீலாம் அங்கே வரக்கூடாதுப்பா, அங்கே திட்டுவாங்க அப்படிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் மெல்ல போகுது. ஆத்தாலும் மகளும் நீங்கள் 2 பேர் பத்திரம் பார்த்துக்கோங்க, அவனை வெளில விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவங்க எல்லாரும் பார்த்தா அழுதுகிட்டே இருக்குது. என்ன என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நாங்கள் என்னம்மா சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் என் பேரனை கூட்டிகிட்டு அமெரிக்காவோ லண்டனோ எங்கேயோ போய் காப்பாற்றிக்கிறோம். ஆனால் இனிமே உங்கள் பிள்ளைக்கு எங்கள் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதுவும் இல்லை. இது கண்டிப்பாக இது விபத்து தான். அவன் தான் பசுபதி தான் பண்ணியிருக்கான். நாளைக்கு உங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளையோட இருந்தால் 3 பேருக்கு ஆபத்து. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், உங்கள் பிள்ளையும் உயிரோடு இருக்கணும், என் பிள்ளையும் உயிரோடு இருக்கணும், அதே மாதிரி என் கொள்ளு பேத்தியும் உயிரோடு இருக்கணும். அப்படின்னா பேத்தி எங்ககிட்ட விட்டுட்டு நீங்கள் உங்கள் மகளை கூப்பிட்டு போங்க. என்னது அதெல்லாம் முடியாது அப்படின்னு எல்லாரும் துடிக்கிறாங்க. யாரை கேட்டுட்டு? நீங்கள் வேணால் உங்கள் பேரனை வச்சுக்கோங்க, அதுக்காண்டிலாம் எங்கள் பிள்ளைய கொடுக்க முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு யமுனாலேருந்து நிவினி சாரதா பாட்டிலேருந்து எல்லாம் கொதிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்கள் மகளுக்கு சுயநனவு போயிடுச்சு. நீங்கள் தாராளமாக உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு கொடைக்கானலுக்கே போயிருங்க, இல்லைன்னா எங்கள் கண்ணு முன்னாடி எங்கேயுமே முழிக்காதீங்க. கூடவே நீங்கள் அங்கே வந்து இருந்தீங்கன்னா நான் கூட இருந்து சும்மா விட மாட்டேன், உங்களை வாழ விட மாட்டேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், என் பேரன் உயிருக்கு ஆபத்து இருக்குது. பசுபதி என்ன நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே போயிட்டானா இல்லை உலகத்தை விட்டு போயிட்டானா அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. என்ன கத்துறீங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்ல, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நிவினி அம்மனாலாம், என்னங்க இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போகுது, இதெல்லாம் அம்மான்னு சொல்லாத, இதெல்லாம் பேயின்னு சொல்லு அப்படிங்கிறாரு நிவின்னு. பாவம், இப்போ காவேரிக்கு சுயநனவும் இல்லை, அதான் என்னன்னு புரியலைங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய்க்கிறோம் அப்படிங்கிறாங்களா. கூட்டிகிட்டு போகிறதா போய்க்கோங்க, நல்லா தான் ஆயிடுச்சு அவங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறாங்க. நாளைக்கே கூட டிச்சார்ஜ் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராத்திரியோட ராத்திரி அந்த பிள்ளையும் வாங்கிக்கிறாங்க. இங்கே விஜயும் சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க. நீ வாடா நம்ம போவோம், இங்கே இருந்துட்டு என்னடா பண்ணுறது, உன் பொண்டாட்டிங்க ஆகுமா எங்களுக்கு வருதுடா அப்படின்னு கிளவி சொன்னோன்னே, சரிங்க பாட்டி நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. பிள்ளைய பார்த்துட்டு அப்படியே அவருக்கு ஒரு சந்தோஷம் தாங்கலை. குழந்தைய கையில் வாங்குறாரு. வாங்கிட்டு காவேரி காவேரின்னு அப்படியே அழுகிறாரு. காவேரி உன் உயிர் இதில் விட்டுட்டு போயிட்டியா காவேரி, உன்னை நான் விட்டுட்டு எப்படி காவேரி இருப்பேன், உன் கூட நான் வரலான்னு பார்த்தா இப்போ நீ உன் சின்ன உசுரை விட்டுட்டு போயிட்டியே, இப்போ நானும் வந்துட்டா நம்ம பிள்ளை யாருமே இல்லாத பிள்ளைய போயிடுவாளே காவேரி, இப்போ என் பாரு என் நிலைமைய, உங்ககிட்டையும் வர முடியல, நம்ம பிள்ளைய விட்டுட்டும் வர முடியல, அவ பிள்ளைகிட்டையும் இருக்க முடியல அப்படின்னு அழுகிறாரு. கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு. காவேரியை நினச்சி நினச்சி அழுகிறாருங்க. பாவம் கன்றாவிய. ஏன் இப்படி இந்த கல்யாணிக்கு மனசு இறங்கலையா, அவ மனசு என்ன கல்லுலையா படைச்சு வச்சிருக்காங்க. தாத்தா தவிக்கிறாரு. கல்யாணி பாரு நம்ம புள்ள துடிக்கிறான் பாரு, சும்மா இருங்க, இந்த துடிப்பு கொஞ்ச நாள் அடங்கிரும், ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா கிடப்பானா நம்ம புள்ள அப்படிங்குது. என்னத்தப்போ நீ என்னத்தை கொண்டு போகிற, அந்த பசுவை நீ வேணா சொல்லு, நான் அவனை ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறேன், ஆனால் அவனை பார்க்க கன்றாவியாக இருக்குது கல்யாணி, அவனை பாரு காவேரி காவேரின்னு துடிக்கிறான் கல்யாணி அப்படிங்கிறாங்க. சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா விஜய் வா நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. பாட்டி பாட்டி அவள் எங்கே இருந்தா, அவள் பெட்டை காமிங்க அப்படிங்கிறாங்க. பெட்டை காமிக்கிறதா, இதோ இந்த பெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டாந்து போட்டாங்க இல்லையா, அதை காமிக்கிறாங்க. அதை போய் தடவி தடவி பார்க்குறாரு. இந்த பெட்டில் தான் அவள் படுத்திருந்தாளா, இதில் தான் இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இதில் ஏதாவது மணக்கிறோம் டேய், அதுக்கப்புறம் 1000 பேர் வந்திருப்பாங்க விடுப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் அது அங்கேயே தாங்க இருக்குது, யாருமே எடுக்கலை. ஆனால் போன மனுஷன் இருங்க அப்படின்னு வேகமாக வராரு. அவங்களோட வளையல் ஒன்று உடஞ்சி கிடக்குங்க. அதை பார்த்தோன்னே உசுரே போகுது. அப்படியே அழுகிறாரு. அந்த வளையலை எடுத்து வச்சுட்டு, என் பொண்டாட்டி கையில் போட்டிருந்த வளையல் அப்படின்னு கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறாரு, அழுகிறாரு. அப்படியே தாத்தாவாலையும் தாங்க முடியல. கல்யாணி ஏன் கல்யாணி இப்படி பண்ணுற, என்றைக்கோ ஒரு நாள் சாகுறதுக்காண்டி இன்றைக்கி என் பேரனை செத்து செத்து பொழைக்க வைக்காத, வாழ வைக்காத ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. சத்தியம் வாங்கினது மீறிடாதீங்க, அப்புறம் எனக்கு ஏதாவது ஆயிரும், படிப்போடி குந்தானி உனக்கு என்ன ஆனால் என்னடி அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் அவர் அழுகிறாரு, துடிக்கிறாரு. வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படுத்த இடத்தையும் இந்த பெட்டையும் தூக்கிட்டு போயிடுவோம் தாத்தா அப்படிங்கிறாங்க. ஏண்டா விடுறா வாடா அப்படிங்கிற அந்த வளையலை பத்திரமா வச்சுக்கிறாரு. ஏண்டா உன் குழந்தை பத்திரமா இருக்கால்ல, அதை பார்த்துக்கோ, இதெல்லாம் ஒன்று அவள் கடைசியாக போட்டிருந்தது நான் வச்சுக்குவேன், அவள் ட்ரெஸ் எல்லாம் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாப்பா. சரி அவங்களாம் எங்கே அப்படிங்கிறாங்க. அவங்களாம் பிள்ளையே போயிடுச்சு, இனிமேல் உங்கள் பிள்ளை எங்களுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் மகளை எங்ககிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்கடா. போயிட்டாங்களா? ஆமாடா, அவங்க கொடைக்கானலுக்கே போயிட்டாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கத்துறாரு. அவங்க யாருமே இல்லையா, அவங்க வீட்டாளுங்க யாரையாவது பார்த்தா கூட எனக்கு காவேரி ஞாபகம் வரும் பாட்டி, காவேரியை பார்த்து பேசுன மாதிரி இருக்கும் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. எப்படி பாட்டி அவங்க என்னை விட்டுட்டு போக முடியும், அப்போ புள்ள மாதிரின்னு சொன்னதெல்லாம் சும்மாவா, புள்ள மாதிரின்னு சொன்னால் என்னை விட்டுட்டு போயிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சுக்கடா இப்போ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் சோகமாகவே உட்காந்து
உட்காந்துட்ருக்காரு, நிற்கிறாரு. அவர் நின்ற இடம், காவேரி உட்காந்த இடம், ஊஞ்சலில் இருந்த இடம் அப்படியே நினச்சி பார்த்து அழுகிறாரு. சாப்பிடுப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுக்குது பாட்டி. வேணாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. தாத்தா தவிக்கிறாருங்க. தாமரை இலையில் தண்ணி படாமல் போகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உருள்றாரு. ப்ளீஸ்மா கல்யாணி, உனக்கு நான் என்ன வேணாலும் நான் செய்கிறேன், உனக்கு காவடி எடுக்கிறேன், அவன்கிட்ட உண்மையை சொல்லுங்கிறாரு. முடியவே முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போனால் நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைப்போம். யாருமா பிள்ளையோட கட்டிக்குவாங்க? அதெல்லாம் கிடைக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கும் சுகத்துக்கும் என் பேரன் அழகுக்கும் பொண்ணு கிடைக்காம போகுது. பொண்ணு கிடைக்கும், ஆனால் காவேரி மாதிரி பொண்ணான மனசுள்ளவ கிடப்பாளா? நீங்கள் தான் மெச்சிக்கணும். அது கூடவே ஒன்று பின்னாடியே வருதே ஆயுதம், நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு அந்த பசு, அது தேவையா நமக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் கல்யாணின்னு இவர் கெஞ்சி பார்க்குறாரு. அடுத்து பார்த்தா இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு அழுக வருது. நினைவு வரல, பழைய நினைவு தான் வருது. அதுக்கப்புறம் குணமாயிட்டு வர்றாங்க. சரி நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிறாங்களா. அம்மா இங்கேயுமா வந்தோம் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் நான் ஊருக்கு போயிட்டு சொல்கிறேன்டி, கிளம்புடி அப்படிங்கிறாங்க. இங்கே எதுக்குமா வந்தோண்டி, ஒரு வேலை விஷயமா வந்தோம், வா, உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைவு இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. ஆயிட்டு வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, 2 வார்டன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிவின் அங்கிட்டு போய் தண்ணி பாட்டில் பிடிச்சிட்டு வராரு. வரும்போது எப்பா அவங்க பேசுகிற காதல் விழுகுது. என்னையா மனுஷன், என்னையா காதல், நானும் எத்தனையோ காதலை பார்த்துருக்கேன், இப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லையா. கண்ணை முழுக்கையிலே காவேரிங்கிறாயா, சுயநினைவு இல்லாதப்ப காவேரி, இருக்கிறப்ப காவேரி 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 என்னம்மா பேசுகிறான் இந்த மனுஷன். அனுபவிச்சிருக்கான், என் பொண்டாட்டியை ரசித்து வாழ்ந்திருக்கேன். இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு இதெல்லாம் வரக்கூடாது. அது என்னையா பண்ணுறது, என்ன பண்ணுறதா? அவங்களாம் வீட்டில் இருக்க சொந்தக்காரவங்களா, என்னமோ யாரோட ஆபத்து இருக்குது, யாராலோ ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பொண்டாட்டி சேர்த்து போயிட்டா, பிள்ளைய விட்டுட்டு ஊருக்கே போயிட்டாங்கன்னு சொல்லி திருடுதாமா சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு தூக்கி வாரி போடுது நிவினுக்கு. என்னது, அவரை பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்களா? காவேரி விஜயா தான் இருக்குமா அப்படின்னு வேகமாக ஓடுறாரு. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா அதுக்குள்ள இங்கே நிவின் அப்படின்னு யமுனா கூப்பிட்றாங்களா. இரு யமுனா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபோட்டோவில் இருக்கவரா அப்படின்னு விஜய் போட்டா காமிக்கிறாங்க. ஆமாம் இந்த தம்பி தான். என்ன சொன்னாங்க? அடையாப்பா ராத்திரியா அந்த பொம்பளை என்ன மனுஷையா மனசை கல்லாயிட்டு கூட்டிகிட்டு போகுதுப்பா. அந்த மனுஷன் என்னம்மா துடிச்சாரு தெரியுமா, காவேரின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச வளையலை எடுத்து வச்சுட்டு அழுகிறாரு. பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ பாசம் உள்ளவன் ஒரு நிமிஷம் உயிர் விட்டுருந்தா என்ன இருக்கும்? நல்ல வேளை அவங்களுக்கு புள்ள பிறந்ததை காமிச்சு காப்பாற்றிட்டாங்க. பெரிய கிழவிதான் அப்படின்னு சொல்லு. அப்போ அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட்டி போலையா, இப்படி தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கே, அடியே கிளவி, உனக்கு வைக்கிறண்டி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யமுனா கூப்பிட்டோன்னு ஓடுறாங்களா. என்னங்க ஆச்சு, என்ன? இல்லை யமுனா, நம்ம காவேரிக்கு வாழ்க்கை போகாது, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே டர்ரு, ஏன்னா விஜய் இல்லைன்னா நம்ம புருஷன்ட்ட வந்துடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் வேறு இருக்கும் இல்லையா. இங்கே மாமி வீட்டுக்கே கொட்டி டிச்சார்ஜ் ஆகி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க, நிவினால் இருக்க முடியலை. என்ன பண்ணுறது, எப்படி விஜய் பார்க்குறது, என்ன சொல்லி பார்க்குறது அப்படின்னு தவிக்கிறாரு. நம்ம நேராக போய் சொல்லிடுவோமா அப்படின்னு இருக்கையில் சாரதா என்ன பண்ணுறாங்க, எல்லா ஜாமானையும் மூட்டை முடிச்செல்லாம் ஏற்றிட்டு கிளம்புவோங்கிறாங்க. என்னங்கத்த ஏன் கிளம்புறீங்க? ஆமாம் இனிமேல் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா காவேரி, நீ கவலைப்படாத ஏம்மா, என் உடம்பெல்லாம் ஏமா இவ்வளோ தையல்கள் இருக்குது, ஏமா காயங்கள், அம்மா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, அப்படி தான் இருக்கும், வயிறுலலாம் ஏமா தையல் போட்டிருக்கு, ஆமாடி அதில் ஒரு ரேடா விழுந்து குத்திருச்சுடி விடுடி அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதனால் ஒன்றும் சொல்ல முடியலை, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி தானே எடுத்தாங்க குழந்தைய. இங்கே என்ன பண்ணுறாரு நிவின், டக்குன்னு விஜய்க்கு மெசேஜ் போடுறாரு. இங்கே இவரும் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நிவின் கூட ஒரு தகவல் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி, என் பிள்ளையும் பார்க்கவில்ல, இந்த அத்தை இல்லாமல் இப்படியா விட்டுட்டு போவாங்கன்னு நொந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் போகுதா. இங்கே என்ன பண்ணுறாரு, நிவின் மெசேஜ் போடுறாங்களா, அதை பார்க்குறாரு. தாத்தாவும் பாட்டியும் நல்ல விலங்க அவங்க அங்கிட்டு போயிடுறாங்க. பார்த்தோன்னே விஜய், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, யாரும் இல்லாட்டினா எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, நிவினோட அந்த மெசேஜை பார்த்தோன்னே காவேரியை பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, வேகமாக எழுந்துச்சு ரூமுக்கு ஓடிடுறாருங்க. அப்படியே பஞ்சா பறக்குறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேகமாக போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. சாத்திட்டு வேகமாக கால் பண்ணுறாரு. நிவின் எங்கே இருக்கீங்க? ஏன் நிவின் யாருமே என்கிட்ட ஒன்றுமே தொடர்பு கொள்ளலை, யாரு கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன நிவின் அப்படிங்கல. ஒன்றும் இல்லை விஜய், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏன் யாருமே என்னை பார்க்கவில்லை? அத்தை ஏன் இப்படி எல்லாரும் போயிட்டீங்களாமே,
கொடைக்கானல் போயிட்டீங்களாமே அப்படின்னு விஜய் துடிக்கிறாரு. விஜய் விஜய் அழுகாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் நான் கால் பண்ணேன். என்ன என்ன நல்ல செய்தின்னு சொன்னால் என் காவேரி உயிரோடு இருக்கிறா அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை நிவின். அவள் என்னை விட்டு போயிட்டா பார்த்தீங்களா? இப்படி உலகத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டாலே, காவேரி இப்படி என்னை விட்டுட்டு போகலாமா? எந்த நிலையில் என்னை விடாதுன்னு சொன்னாலே இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாலே நிவின் அப்படிங்கிறாங்க. ஐயோ விஜய் நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கல, உங்கள் மனைவி உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நிவின் சொல்லிங்க? ஆமாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் காமிக்கிறாங்க. அதாவது யாருக்குமே தெரியாமல் அப்படியே சந்தோஷம் தாங்கலை. அப்போது மாமி விட்டு இருக்கீங்களா? என் பொண்டாட்டி உயிரோடு இருக்காளா? அப்போ தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் உங்ககிட்டருந்து காவேரி பிரிக்கிறக்கா சொன்ன பொய் விஜய் பொய் அப்படின்னு அப்படியே கத்துறாரு. ஆன்னு சொல்லிட்டு, காவேரி என் பொண்டாட்டி காவேரி உயிரோடு இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்து. அப்படியே சந்தோஷம் தாங்கலை. கோவமாக தாத்தா பாட்டி மேலே வருது. வேக வேகமாக கதவை திறந்துட்டு வராரு. நிவின் என்ன பண்ணுறாங்க? விஜய் யாருக்கும் தெரிய வேணாம் ப்ளீஸ். ஆட போங்க நிவின், என் பொண்டாட்டி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே எவன் உயிரோட இருந்தானே, உயிரோட இல்லைன்னா யார் தடுத்தானே, நான் விட மாட்டேன் அப்படின்னு வேகமாக பறந்து வாசல் வரைக்கும் வராரு. விஜய் எங்கேப்பா போகிற, எங்கே போகிற? இருங்க தாத்தா அப்படின்னு போனவர் என்ன பண்ணுறாரு? பட்டார்னு திரும்புகிறாரு. எங்கே போகிறான்? வேக வேகமாக ஓடி வராரு. ஓடி போயிட்டு தொட்டியில் கிடக்குது இல்லையா பாப்பா, அதை அப்படியே தூக்குறாரு. பாப்பா நம்ம வாடா போவோம் அப்படிங்கல, நம்ம அம்மாட்ட போவோம்டா, அம்மாட்ட போவோம் அப்படிங்கிற. டேய் அம்மாட்ட போறியா? எங்கடா? இந்த உலகத்தை விட்டு அவள் போயிட்டா, அங்கே போறியா? யார் சொன்னா? உலகத்தை விட்டு போகிறாந்தா 2 ஜீவன் தான் போகும், விஜயும் காவேரியும் சேர்ந்து தான் போவோம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு பறக்கிறாருங்க. வண்டியை எடுக்க சொல்லிட்டு, ஏன்னா அவர் கார் ஓட்ட முடியாது இல்லையா, கார் டிரைவர் கூப்பிட்றாங்க. கார் டிரைவர் இல்லை, இப்போ என்ன பண்ணலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே உட்காந்துக்கிறாரு. மடியில் குழந்தைய வச்சுட்டு சும்மா பறந்தடிச்சு வண்டி போகுதுங்க. அங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஏற்றிடுறாங்க. ஏற்றி வச்சுட்டு காவேரின்னு தூக்கிக்கிறாங்க. காவேரி கூட்டிகிட்டு காரில் கிளம்பி வண்டி மூவ் ஆகும்போது சும்மா பறந்து அடிச்சுட்டு வருது. நிவின் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. கொஞ்சம் பொறுங்க போகலான்னு சொல்லிக்கிட்டு கார் போக பின்னாடி வேகமாக வந்து வண்டியை நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி மெதுவாக வண்டி எடுக்க, அதாவது பாத்திரம் மண்டபம் உள்ள லாரி மட்டும் முன்னாடி மூவ் ஆகுது. அடுத்து இந்த காரை எடுக்க போகும்போது காவேரியை பார்க்குறாருங்க. அப்படியே ஜன்னல் வழி அந்த கதவு இருக்குல்ல, அந்த கார் கதவு, அது வழியாக பார்த்துறாரு. வண்டியை நிப்பாட்டின கையோட வண்டி எடுக்கிறாங்க. எடுக்க போகும்போது உயிரே விலகாதேன்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுங்கன்னு நிவின் என்ன பண்ணுறாரு? நிப்பாட்டிடுறாரு. அப்படியே கதவை திறந்துட்டு, இறங்கு காவேரி இறங்கு அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கல, இறங்கு அப்படிங்கல. எல்லாரும் இறங்கிடுறாங்க. காவேரின்னு ஓடி வந்துட்டு இருக்க கட்டி பிடிக்கிறாங்க. காவேரி பார்க்குறாங்க. என்ன அம்மா யார் இவர் அப்படின்னு தள்ளி விடுறாங்க. இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது விஜய்க்கு. நிவின் என்ன பண்ணுறாரு அப்படிங்கல, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. அதே மாதிரி காவேரி நிவின் என்ன இவர், யார் இவர் அப்படின்னு சொன்ன தூக்கி வாரி போடுது. அத்தை என்னத்த என்ன யமுனா என்ன அப்படிங்கல, பெரிய இது தப்பு நடந்துருச்சு விஜய் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு பழைய நினைவெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே உயிரே போகுது. அப்படியே மண்டி போட்டு அழுகுறாரு. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு, பாப்பா எங்கெல்லாம் குழந்தை வந்து காருக்குள்ள கத்துது. ஓடி போயிட்டு நிவின் தூக்கிட்டு வந்துடுறாரு. நிவின் கையில் இருக்க குழந்தைய பார்க்குறாங்க காவேரி. இது குழந்தை, இது என்ன அப்படிங்கல, இது உன் குழந்தை காவேரி, என்ன சொல்கிறீங்க? இவர் உன் புருஷன், உனக்கு இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்கீங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட செல்லை வாங்குறாங்க. வீடியோ எதில் வச்சிருக்கீங்க விஜய்? ஆனால் அவரால் அழுதுகிட்டு எதுவுமே பேச முடியலை. அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க. எடுத்துட்டீங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த கடலில் குதித்து நடந்து ஆடி பாடி திரிஞ்சாங்க இல்லையா, அதையெல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறது, டே மச்சான், டே பாஸ் அப்படி இப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போது என் மேலே இவ்வளோ உயிராக இருந்தாரா, அப்புறம் என்னை விட்டு போனாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவங்க தாத்தாவும் பாட்டியும் அந்த பசுபதியால் விஜய் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நீ இறந்துட்டு தான் சொல்லி கூட்டு போயிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற சாரதா துடிக்கிறாங்க. அட பாவி மக்களா, இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு சாரதா அப்படியே ஒரு அதிர்ச்சியோட கேட்க, அப்புறம் என்ன பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் விஜய்க்கு தகவலை சொன்னேன். அப்படியா அப்படின்னு நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறாரு நிவின். விஜய் அழுகிறாங்க. எந்திரிக்கிறாரு. காவேரி நான் உன் புருஷம்மா, நான் உயிர்மா அப்படிங்கிறாங்க. காவேரினால் ஒன்றும் பண்ண முடியல. ஆமாடி நான் அம்மா சொல்கிறேன்டி, இவர் தாண்டி உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி அந்த கையில் கொடுக்குறாங்க. பாரு காவேரி, இது நம்ம குழந்தை, கையில் குழந்தைய வாங்கும்போது இந்த உலகமே நம்ம கையில் இருக்குன்னு சொன்னியே காவேரி, நினச்சி பாரு அப்படிங்கிற கண்ணை மூடுறாங்க. அப்படியே தலை சுற்றுது. அப்படியே குழந்தைய கையில் கொடுத்தா அந்த குழந்தை அப்படியே கன்னத்தில் இடிக்குது. அவ்வளோ அழகாக அந்த பிள்ளை ஆன்னு சிரிக்க, அப்படியே 2 பேரும் குனிஞ்சு தன்னை அறியாமல் பாப்பாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க.
முத்தம் கொடுத்தோன்னு அப்படியே மயங்கி சாடுறன்னு விழுகிறாங்க. அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு நம்ம தலைவர் விஜய். முழிச்சோம் அப்படியே மூடிட்டு கண்ணை முழிக்கிறாங்க, தண்ணியை தெளிச்சு விட்டு. முழிச்சோன்னே, விஜய் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, அக்கா மக்கா அப்படி போடுறா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உனக்கு நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன ஆச்சு, ஐயோ நம்ம ஆப்ரேஷன் பண்ண போனோம்ல, நான் நல்லா ஆயிட்டேனா, பாப்பா இது நம்ம குழந்தையா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவில்ல ஆனந்தம் சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனந்த கோயிலின் பாட்டு நம்ம இனிமே எங்கள் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இனிமே எதுக்கு ஊருக்கு போகணும், நீங்கள் கிளம்புங்க நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறாரு விஜய். இல்லை தம்பி, வேணாம் தம்பி, அத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு மருமையனும் உங்கள் மகளும் கிடச்சிருக்கு, இதை விட என்ன வேணும், மரியாதையை வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வேறு வழி இல்லாமல் எல்லாம் கிளம்பி போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, எங்கே போனா ஏது போனான்னு தெரியலன்னு தவிச்சுக்கிட்டு நிற்கிறாங்களா. கரெக்டாக லாரி வேனு காரோட போய் இறங்குறாங்க. டே விஜய் என்னடா அப்படிங்கல, என்ன டாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கோதாவரி போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு வந்தால் இங்கே விஜய் காவேரி கூட்டிகிட்டு வராரு. என்ன பார்க்குறீங்க, டே அவளுக்கு சுயநினைவு போயிடுச்சுடா, சுயநினைவு தானே போணுச்சு பாட்டி, ஆனால் உலகத்தை விட்டே உயிர் போயிடுச்சுன்னு சொன்னீங்களே பாட்டி அப்படின்னோன்னு, ஐயோ எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கல. பாட்டி நான் அப்படி உங்களுக்கு என்ன பாட்டி பண்ணேன், என்னடா சுயநினைவு வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறாங்க. தாத்தா என்னை மன்னிச்சிருமா, சத்தியம் வாங்கிட்டாமா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல தாத்தா, என் உயிர் இங்கே இருக்கல, நான் எப்படி தாத்தா உலகத்தை விட்டு போவேன், இல்லை இந்த ஊரை விட்டு போவேன், எங்கள் 2 பேரையும் பிரித்தாலும் சரி, என்னை போட்டு புதைச்சாலும் சரி, ஒன்றா செய்யுங்க தாத்தா, இனிமேல் எங்களை பிரிச்சிடாதீங்க தாத்தா, எங்கள் காதல் எல்லாத்தையும் தாண்டினது தாத்தா அப்படின்னு அழுகிறாங்க. என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாரு. விஜய் என் பேச்சை கேளு, இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது பாட்டி அப்படிங்கிறாங்க. இது நாள் வரைக்கும் பெத்த தாய்க்கு தான் என்னை வளர்த்தீங்கன்னு உங்களை விட்டு வச்சுருக்கேன், ஆனால் அதை மீற விட்டுறாதீங்க. இனிமே இந்த வீடு ஃபுல்லாமே என் பொண்டாட்டி குடும்பத்தார்கள் இருக்க வேண்டிய வீடு, இது எல்லாம் என் வீடு, ஏன் சொந்த பந்தம், ஏன் ரத்தம், ஏன் பிள்ளை, ஏன் பொண்டாட்டி, ஏன் மச்சினிச்சி எல்லாரும் இருக்கக்கூடிய வீடு, அவங்கள இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அப்படி மீறி இருக்கணும் அப்படின்னு நினச்சா இருங்க, அதையும் மீறி போகணும்னு நினச்சா போங்க, நான் யாரையும் தடை சொல்லலை அப்படின்ட்டு இப்போ தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு. இனிமேல் நான் யாருக்கும் தயவு தர்ச்சனை பார்க்கல. ஏன்னா எப்போ என் பொண்டாட்டி இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு என் ஆசைக்கும் என்னோட காதலுக்கும் மதிப்பு கொடுக்காத உங்களுக்கு நான் யாரும் மதிப்பு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நீ வாடா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்க நட போட்டு போகிறாங்க உள்ளுக்குள்ளே. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம், அனுபவித்து சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ லவ் விஜய் காவேரின்னு போட்டுட்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.